நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புவீர் என்ற இந்த புறநானூற்று பாடலின் ஆசிரியர் யார்? நரிவிரவு தலையார். பொருநராற்றுப்படையில் கூறப்படும் யாழ் எது? செங்கோட்டு யாழ். முதலில் பழமொழி என்ற சொல்லை பயன்படுத்திய புலவர் யார்? மாமூலனார். கலைவன் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார்? இளைய பத்மநாபன். நடந்தாய் வாழி காவேரி என்ற பயண நூலை எழுதியவர் யார்? தி. ஜானகிராமன். சிவபாத சுந்தரம். கும்மி பாடல்கள் எந்த பாவகையால் அமையும்? வெண்பா. வால்ட் விட்மன் அவர்கள் பள்ளின் இதழ்கள் என்கின்ற வசன கவிதையை அடிப்படையாக கொண்டு பாரதியார் எழுதிய கவிதை இது. காட்சிகள். தமிழில் குறுங்கவிதைகள் எத்தனை வகைப்படும்? 3. குறுந்தொகை பாடிய பெண்பாற் புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை? 13. சங்க 8 தொகை அகப்பாடல்கள் அனைத்தும் ஒரு கூற்று நாடகங்களே என்று கூறியவர் யார்? மு. வரதராசனார். கபிலன் இயற்கையை வர்ணிப்பதில் உலகிலேயே தலை சிறந்த கவிஞர் என்று கூறியவர் யார்? தனிநாயகம் அடிகள். பதிற்றுப்பத்தின் பாடான் திணையில் அமைந்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 69. ஞாயிற்றின் உதிப்பில் தொடங்கி அருவியின் வீழ்ச்சியில் முடிகின்ற சங்க இலக்கிய நூல் எது? திருமுருகாற்றுப்படை. கோட்டாற்று பிள்ளைத்தமிழ், அழகப்பா கோவை ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? செய்குதம்பி பாவலர். திமிலை துமிலன் என்ற புனைப்பெயர் கொண்ட எழுத்தாளர் யார்? ஸ்ரீ கிருஷ்ணம் பிள்ளை. மந்திரி கோவை என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் எது? திருவெங்கை கோவை. செரிக்காத உணவு செரிக்காத சக்தியும் சுடுகாட்டு தேரின் சக்கரங்கள் என்ற இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் யார்? வைரமுத்து. வழி தவறிய வண்டுகள் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? ஸ்ரீ கிருஷ்ணம் பிள்ளை. கட்டழகு தோற்றம் கண்டால் கம்பன் மகன் நானம்மா, சிட்டுவிழி செய்தி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா என்ற திரை இசை பாடலின் ஆசிரியர் யார்? கவிஞர் பிறைசூடன். உயிரின் உயிர்ப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? குழலினி. உலகிலேயே முதல் முறையாக தாய்மொழியில் உருவான மாநிலம் எது? தமிழ்நாடு. இளம் கம்பன் விருது எந்த சிறுவருக்கு கொடுக்கப்பட்டது? மதுரம் ராஜ்குமார். நாமு வேங்கடசுவாமி நாட்டார் என்பதன் விரிவாக்கம் என்ன? நடுக்காவேரி முத்துசுவாமி வேங்கடசுவாமி நாட்டார். இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? மேவி வேணுகோபால் பிள்ளை. வண்ண வண்ண பூச்சியரே வட்டமிடும் பூச்சியரே என்னை போல சுற்றுகின்றீர் எதனை தேடுகின்றீர் என்ற இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? கவிஞர் ஈரா அம்பிகை பாகன். சித்திரங்களை பாட சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று போட சொல்லலாம், பதக்கங்களில் முத்து எடுக்கலாம், பொன்னாடையை இமயத்திற்கு போர்த்தி விடலாம் என்ற வரிகள் யாருடையது? மு. மேத்தா. மணித்தாய் நாடு மருதன் ஓட்டமும் என்ற தமிழின் முதல் பரிசினை பெற்றவர் யார்? முது தமிழ் புலவர் நல்லதம்பி.